ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா சிலோன் சிக்கன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பேனில் மசாலா தேவையானதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் நல்லா வச்சுக்கலாம். ஒரு பட்டை 2 கிராம்பு எல்லாம் போட்டுருக்கோம். இந்த பக்கம் ஒரு தனியாவுக்கு மிளகு சீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கின உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த உப்பு சொல்லுவாங்களே அது சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், மிளகு சீரகம் தனியாக நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு பண்ணலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் வாங்கி வச்சுக்கலாம், அது உள்ள சேர்த்துக்கலாங்க. நல்லா மசாலாவோட நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வறுத்துட்டு அரைச்சோம்ல அந்த மசாலாவே உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்துட்டு அரைச்சோம்னா அந்த கரம் மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்த்துருக்கு. இந்த டைமில் கொஞ்சோண்டு புளி தண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எனக்கு புளி தண்ணி தான் சேர்க்கணும், தக்காளி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு. இந்த டைமில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா உண்மையாக இருக்குது. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிலோன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.